2 நாளா மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டு ஊற வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா மறந்தே போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு கிச்சன்ல போயிட்டு அரிசி அளந்து அப்புறம் அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு வந்துட்டு வந்தேன். காலையில சரி அரைச்சுக்கலாம் அப்படின்ட்டு புகழ் பாப்பாவுக்கு சரி கடையில வாங்குனா அவளுக்கு பிடிக்காது சரின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வீட்லயே அரைச்சேன். மோஸ்ட்லி நாங்க 2 பேரும் வந்துட்டு அரைக்க மாட்டோம். சரி அவளுக்காக அரைக்கணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா அரைச்சு ஃப்ரிட்ஜில போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டுக்கு மத்தியானத்துக்கு வந்துட்டு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு தான் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க. அது ரொம்ப சின்னதா இருந்துச்சு. சரி அத நின்னுகிட்டு உரிக்க முடியலன்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அதோட புகழ் பாப்பா வந்துட்டு எல்லாத்துலயும் வந்து வெங்காயத்த எடுத்து கையில வச்சுட்டு இருந்தா. சரி அவளே பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எந்திரிச்சு நின்னுக்கிட்டே நான் பாட்டுக்கு நான் உரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குரான் வந்துட்டாங்க. ஸோ பாப்பா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் சரி செஞ்சிடலாம். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு செய்றதுக்கு. அதனால கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து பெரட்டிட்டு இருந்தேன். தயிர் சாதம் மாரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈரல் இருந்துச்சு. ஸோ சிக்கன்ல வாங்கிட்டு வந்தேன். அந்த ஈரல மட்டும் அவளுக்கு கொஞ்சமா கழுவி காரம் இல்லாம கழுவி அதுக்கப்புறம் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன்.